அனைவருக்கும் மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSTR 9C. ஆக்சுவலாக GSTR 9Cயோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறதில்ல. என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்மளோட வீடியோவில் GSTR 9C எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட் என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு GSTR 9C நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னா GSTR 9 நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ GSTR 9லேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா 3B படி என்ன டர்னோவர் இருக்குது, GSTR 1 படி என்ன டர்னோவர் இருக்குது, 3B படி என்ன இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவைல் பண்ணியிருக்கோம், GSTR 2A படி என்ன இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவைலபிள் இருக்குது. இது டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா GSTR 9ல் நம்ம கிளியராக ஃபைல் பண்ணியிருப்போம். இதை நம்ம நேற்று தான் பார்த்தோம். GSTR 9ல் நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்போம் அப்படிங்கிறது. ஓகே, 9C என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரெகன்சிலேஷன் ஆஃப் புக்ஸு. ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நாம் இங்கே வெரிஃபை பண்ணணும். அப்போ ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோன்னா டோட்டல் இன்கம் என்ன, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் படி டோட்டல் இன்கம் என்ன, அந்த டோட்டல் இன்கமில் எவ்வளோ என்னென்னலாம் எக்ஸம்டட் இருக்குது, நான் எக்ஸம்டட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம், அந்த டீட்டெயில்ஸ். ஸோ அப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவை. சில பேருக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரே கம்பெனி ஆனால் 2-3 பிரான்ச்சஸ் அவைலபிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில், கர்நாடகாவில், பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி 3 பிரான்ச் தெலுங்கானா இந்த மாதிரி 3 பிரான்ச் வச்சுருக்காங்க, 4 பிரான்ச் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக GST நம்பர் நமக்கு தேவை. அப்போ தனித்தனி ரிஜிஸ்ட்ரேஷனில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணியிருப்போம். ஆனால் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா அஸ் அ ஹோல் மொத்தமாக தான் இருக்கும். ஏன்னா ஹெட் ஆஃபீஸ் தான் எல்லா அக்கௌண்ட்ஸையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கேஸில் எனக்கு டோட்டல் சேல்ஸ் என்ன, டோட்டல் பர்ச்சேஸ் என்ன அப்படிங்கிற புக்ஸு டீட்டெயில்ஸ் என்கிட்ட இருக்காது. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். தனியாக ப்ரிப்பேர் பண்ணணுன்னா டோட்டலாக நம்ம ஒவ்வொரு பிரான்ச்சோட பர்ச்சேசஸ் என்ன, ஒவ்வொரு பிரான்ச்சஸோட சேல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம புக் வைஸ் எடுக்கணும். அதாவது நம்மளோட ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் மொத்தமாக இருக்கக்கூடியதை நாம் அதிலிருந்து பிரிக்கணும். இந்த பிரான்ச்சஸோட சேல்ஸ் என்ன, இந்த பிரான்ச்சஸோட பர்ச்சேஸ் என்ன, இந்த பிரான்ச்சஸில் வேறு என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது, அதுக்கான இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நம்ம என்ன அவைல் பண்ணியிருக்கோம், ஆர் ISD இருந்துச்சுன்னா இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து என்னென்ன வந்திருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பிரிக்கணும். ஏன் பிரிக்கணும் அப்படின்னா சப்போஸ் இது இண்டிபெண்ட் பிரான்ச்சஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்தந்த பிரான்ச்லேயே என்ன பண்ணுவாங்க, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. டேலியோ இல்லை சாப்லேயோ அந்தந்த பிரான்ச்லேயே டோட்டல் சேல்ஸ் புக் ஆகிருக்கும், டோட்டல் பர்ச்சேசஸ் புக் ஆகிருக்கும், ப்ராப்ளமே கிடையாது. வென் அது இண்டிபெண்ட் பிரான்ச்சஸ் இல்லாமல் டிபெண்ட் பிரான்ச்சஸாக இருக்கும்போது அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் செப்பரேட்டாக இல்லாமல் அஸ் அ ஹோல் ஹெட் ஆஃபீஸோட மட்டும் இருந்தது அப்படின்னா தென் வி ஷுட் ப்ரிப்பேர் தி செப்பரேட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த பிரான்ச்சஸ் அலோன். ஸோ தட் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட டோட்டலாக நம்ம எடுக்க முடியும். அப்போ இந்த GSTR 9ல் நம்ம ஃபில் பண்ணதும் புக்ஸு படி அந்த பிரான்ச்சஸோட சேல்ஸும் பர்ச்சேசஸும் டேலி ஆகுதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும்னா வெரிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்தை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் எடுக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எல்லா விதமான இன்கமும் கவர் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். அது என்ன எல்லா விதமான இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸம்டட் இன்கம் கவர் ஆகிருக்கா, நான் GST லெவியபிள் இன்கம் கவர் ஆகிருக்கா, நார்மல் அசெட்ஸ் ஜிஎஸ்டியில் வரக்கூடிய டாக்ஸபிள் இன்கம் கவர் ஆகிருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம வெரிஃபை பண்ணணும்.
அதே போல் எக்ஸ்பென்சஸ்லையும் நம்ம என்ன வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் படி வரக்கூடிய ஏதாவது ஏதாவது எக்ஸ்பென்சஸ் ஆகிடுக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ அப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வந்து எப்படி ஒரு இன்கம் டேக்ஸ் ஆடிட்டுக்கு நம்ம கோ த்ரூ பண்ணுறோமோ, ஒரு இன்கம் டேக்ஸ் ஆடிட்டுக்கு நம்ம இன்கம் எப்படி கோ த்ரூ பண்ணுறோமோ, எக்ஸ்பென்சஸை எப்படி கோ த்ரூ பண்ணுறோமோ, சேம் அஸ் லைக் நம்ம ஜிஎஸ்டி ஆடிட்டுக்கும் நம்மளுடைய இன்கம், அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய இன்கமையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸையும் நம்ம கோ த்ரூ பண்ணணும். மெயினாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட் எக்ஸ்பென்சஸில் அந்த 12 டைப் ஆஃப் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்ளிகபிள் ஆகக்கூடிய சர்வீசஸ் அவங்க ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த சர்வீசஸ்க்கு அவங்க ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் படி டேக்ஸ் கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த கேஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜிஎஸ்டி ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி ஷியோர். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அப்போது நம்ம ஜிஎஸ்டி ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணணும். இதில் எக்ஸம்ப்டட் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கேசஸில் இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம், இந்த இன்கம் எல்லாம், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் அசெட்டிஸ் ரெகுலராக வரக்கூடியது, டிவிடெண்ட் இன்கம் கண்டிப்பாக வரக்கூடியது. இது ரெண்டுமே வந்து டாக்ஸபிள் இன்கமில் வராது. இது எக்ஸம்ப்டட் இன்கம். நான் ஜிஎஸ்டி லெவியபிள் இன்கம்னா ஜிஎஸ்டி ஆக்டிலேயே இல்லாத சில வகையான இன்கம், அதாவது லிக்கர், பெட்ரோல், டீசல், ஸோ இந்த மாதிரியான கேசஸும் அதில் இருக்கா, நான் ஜிஎஸ்டி லெவியபிள் இன்கமும் இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளோட டாக்ஸபிள் நம்மளோட ஜிஎஸ்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்களாங்கிறதையும் நம்ம வெரிஃபை பண்ணக்கூடிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கும். ஏன்னா டோட்டல் டர்ன் ஓவர் இன்கம் எவ்வளோ, அதே டோட்டல் டர்ன் ஓவர் நம்மளுடைய ஜிஎஸ்டியில் டிக்ளேர் ஆகிருக்கா இல்லையா. ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம ரெகன்சிலேஷன். ஸோ ஜிஎஸ்டிஆர் 9C என்னென்னா ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். ஸோ வி ஆர் டூயிங் ரெகன்சிலேஷன். ஸோ இதுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்னால் இதனால் அப்படிங்கிற அந்த ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் தான் ஜிஎஸ்டிஆர் 9C. ஸோ இந்த ஜிஎஸ்டிஆர் 9C யார் அப்ரூவ் பண்ணுவான் அப்படின்னா, நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்ரூவ் பண்ணி சர்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஜிஎஸ்டிஆர் 9ங்கிறது ஆனுவல் ரிட்டர்ன், இது நீங்களே பண்ணலாம். 9Cங்கிறது நீங்கள் பண்ண முடியாது, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் பண்ண முடியும். உங்களோட ஜிஎஸ்டி ஆடிட்டரோ அல்லது வேறு எனி ஆடிட்டர், ஸோ அவங்க ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜிஎஸ்டி ஆடிட்டராகவும் அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி ஆடிட்டுக்குன்னு தனியாக கூட நீங்கள் அப்பாயின்ட் பண்ணி அவங்கக்கிட்ட சர்டிஃபிகேஷன் வாங்கலாம். இது எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ஆடிட் வந்து மோர் தென் 5 crore மேலே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஆனால் ஜிஎஸ்டிஆர் 9 வந்து மோர் தென் 2 crore உள்ளவங்க எல்லாருமே ஃபைல் பண்ணணும். ஸோ மேண்டட்ரியாக ஜிஎஸ்டிஆர் 9 யாருக்கெல்லாம் மோர் தென் 2 crore இருக்கோ அவங்க ஃபைல் பண்ணணும். 9Cங்கிறது மோர் தென் 5 crore உள்ளவங்க மட்டும் பண்ணால் போதுமானது. ஸோ நாளைக்கு நாம் வந்து இதை எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம என்னென்னலாம் ஃபில் பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் மீண்டும் என்னுடன் தொடர்போடு இருங்க. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். இன்னொரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.